உலகம் முழுக்க பரவிருக்கின்ற நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இந்த வார ராசி பலனை பார்க்க போறோம்ங்க. ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான பலன்களை 12 ராசியினருக்கும் பார்ப்போம். அதுக்கு முதல்ல முன்னுரையாக சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். கோச்சார பலன்கள் இது கண்டிப்பா பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணுங்க. ஜாதகம் எல்லாருமே பிராப்தமான ஜாதகம் இல்லை, ஒளிதான் ஜோதிடம். ஒளி நிறைந்த ஜாதகத்தில் இந்த கோல்சார ஒளி தேவையில்லை. அதாவது ஒளி நிறைந்த ஜாதகத்துல கூட கோல்சார ஒளி பாதிக்கத்தான் செய்யும். நம்ம அதை உணர மாட்டோம், நமக்கு அந்த அவசியமும் இருக்காது வலிமையான ஜாதகத்துல. ஆனால் ஒளி குறைந்த அன்றாடம் பிழைக்கக்கூடிய ஜாதகத்துக்கு அந்த குறைந்த ஒளியை இந்த கோல்சார ஒளி தாங்க ஈடுகட்டது. கோல்சார அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறத இதில் வலியுறுத்துறேன். இப்போ 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை சொல்லிட்டேன். இதை 3 பிரிவாக பிரித்து நம்ம பார்க்கறது எப்படின்னா, 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் சந்திரனோட நிலை தாங்க. 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் ஒரு பலன், 8, 9, 10 ஒரு பலன், 11, 12 ஒரு பலன். இப்படித்தான் சொல்ல போறேன். இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் திரையில என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வரும், வாட்ஸ்அப் நம்பர் அதுதான். அதில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டுக்கலாம். இப்போ ராசி பலனுக்குள்ள போவோம். மேச ராசிக்கு இந்த வாரம் ராசியில சுக்கிரனுங்கிற ஒரு சுப ஒளி வந்து சுபக்கிரகம் இங்கே வருதுங்க. இந்த வாரம் முழுவதும் அங்கே இருக்கும். அப்போ ஒளியான ஜோதிடம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆவீங்க. அது பொதுவான கணக்கு. 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் சந்திராஷ்டமம், தேய்பிறை சந்திராஷ்டமம் கிடையாது. இது போல ஏதாவது தேய்பிறை அமைப்பு இருந்தாலும் இன்னும் ஒளி குறையலை. பௌர்ணமிக்கு அடுத்து ஒளி குறையாத அமைப்பில் இந்த சந்திராஷ்டமம் வர்றதுனால உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை தராது. எப்பவும் நான் சொல்ற மாதிரி முக்கியமான முடிவுகள் இருக்குல்ல, அவசியமா இன்னைக்கு இதை செய்தே ஆகணும், இதுலதான் என்னுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கு, உங்க ஜாதக வலுப்படி வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற அமைப்புல மட்டும் அன்றைக்கு சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நல்ல ஓரை இருக்குல்ல, எது வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்ப நீங்க வந்து முடிவெடுத்துக்கலாம். நாளைக்கு முடிவெடுக்கலாம், நாளை மறுநாளும் முடிவெடுக்கலாம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் பொழுது இந்த சந்திராஷ்டமத்தை தவிர்க்கிறது நல்லது. ஒவ்வொன்றுக்கும் விதி விலக்கு அனைத்து விஷயத்திலுமே ஜோதிடத்துல இருக்கு. 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் மனம் தடுமாறும். நீங்க மனத்தை செம்மையா வச்சுக்கிறீங்க, பாசிட்டிவா சொல்றதுதான் ஜோதிடம். சரி, 8, 9, 10 பாக்கிய சாதனத்துக்கு வருதுங்க. பாக்கியம் அனைத்துமே பாக்கியம். உங்க ஜாதகத்தின் தசாபுத்திப்படி விவசாயம் பண்றவர்கள் அறிக்கையில சிறு விவசாயிகள், நிலக்கடார் அல்ல சிறிய விவசாயிகள், அவங்களுக்கு தான் இந்த பலனை சொல்றேன். தள்ளுவண்டியில வியாபாரம் பண்றவங்க, ஒரு இட்லி கடை போடுறவங்க, ஒரு சந்தையில் பொருள் விற்கிறவங்க, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், அவங்களுக்கு பூரா ஒளியான சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கு. பாக்கியமா எல்லாமே நடக்கும்னு சொல்லிடலாம். அப்பாட்ட உதவி கேட்குறீங்களா? வயசுக்கு தகுந்தவாறு படிப்புக்கு, எனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைங்க, எனக்கு ஒரு தொழில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கேட்கக்கூடிய மனநிலையை உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நாளில் நீங்க வந்து உதவிகளை கேட்டால் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்றேங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சந்திராஷ்டமத்துல தடைப்பட்டு போன விஷயங்கள் 9 நடக்கும். நம்ம நடத்துறது என்ன, கிரகங்கள் வழியாக நம்ம மனசு போகுது. அப்போ பாக்கியங்கள் நடக்கும். தெய்வ தரிசனம், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுமா செய்யலாம். ஒரு தர்மம் செய்ய நினைக்கிறீங்களா, இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படின்னு வரும். 11, 12 இறுதி நாள்கள் வருதுல, அதுல 10ஆம் இடத்துக்கு வருது ஒளிச்சந்திரன். அமாவாசை அகலங்க 10ஆம் இடம். ஏற்கனவே லக்கணத்துல சுக்கிரன் இருக்கு, நீங்க பலமானவர்னு அர்த்தம். 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப கூட்டு தொழில் செய்றீங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். அப்ப 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஒளி. அப்ப வியாபாரம் செய்யும்போது நமக்கு எதிராக வர்றாங்கல்ல வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள், அனைவருமே 7ஆம் இடம். வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் இடம் மனைவியை குறிக்கும். எல்லாருமே 7ஆம் இடத்தை குறிக்கும். நமக்கு எதிராக இருக்காங்க அப்பா அம்மா எல்லாருமே, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். 10ஆம் இடம் வெளிச்சம். சரி, சிறு வியாபாரிகள் தான் நீங்க, இந்த வாரம் சரியில்லை. இந்த 10ஆம் இடத்துல வெளி வரும் பொழுது இந்த வாரம் பூரா பின்னடைவாக இருந்தாலும் வார இறுதியில உங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து போகுங்க. இதாங்க மேசராசிக்கான அமைப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு தெளிவா பார்ப்போங்க. ஆரம்பத்துல 6ஆம் தேதி 7ஆம் தேதி சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, பங்குதாரர்கள், தினசரி நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் ராசியை பார்க்கும்ல, புத்துணர்ச்சியா இந்த 2 நாள் இருப்பீங்க. உங்க ஜாதகத்தின் தசா புக்தி அந்தரப்படி என்ன நடக்குதோ அதை நீங்க நம்ம பலமா இருக்கணும். எந்த விஷயத்துக்கும் அந்த நம்ம பலமாகறோம்னா எல்லாமே நடக்கும்னு அர்த்தம்ங்க. 8, 9, 10ஆம் தேதி இருக்கு பாருங்களேன், ஒரு 2 நாள் நமக்கு சந்திராஷ்டமம் வரும்.
ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் குரு பார்வையில் வருவார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். குரு பார்வையில் சந்திராஷ்டமம் வருதுங்க. அப்போ பெரிய அளவில் பாதிக்காது. அவசியமான முடிவுகளை எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். அவசியமான முடிவுகளை சந்திராஷ்டமம் நடந்தாலும் நல்ல ஓரையில் பார்க்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும்போது குரு பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இன்னொரு பலன் சொல்கிறேன். 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் சுபத்துவம் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம். அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற செயலில் நீங்கள் ஒருத்தட்ட உதவியை கேட்பீங்க. அவர் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான உதவியை தந்துட்டு போவார். இதுதான் சுப சந்திராஷ்டமம். அது மன தடுமாற்றத்தோடு இருக்கும். இவர் தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிற மன போராட்டத்தையுமே கொடுக்கும். அந்த 8ஆம் இட சந்திரன் அதோட அலக்கழிப்பையும் தருவார், திடீர் அதிர்ஷ்டத்தையும் தந்துட்டு போவாருங்க. கடைசி அதாவது இப்போ லக்னாதிபதி உங்கள் ராசி அதிபதி 12ல் இருக்காரு, சுபகிரகம் வரும். 8ஆம் இடத்துல அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சில செலவுகளும் உங்களுக்கு வரும். அதனால உங்களுக்கு பயணம்தான். தூரத்தில் போகிற அதாவது சந்திராஷ்டமம் தூர பயணம் வரும். தூரத்துல இருந்து வர்ற தகவல் உங்களுக்கு நன்மை தரும். ஆனால் தூரத்துக்கே நீங்க போக வேண்டியது வரும். உங்க தசாபதி படி மாற கடைசி 11-12ல் 9ஆம் இடத்துக்கு வராருங்க. பாக்கியம். அப்போ 9ஆம் இடத்துல ஒரு கோடி சந்திரன், அப்பா உதவிகள், தெய்வ தரிசனங்கள் அனைத்துமே பாக்கியம். அப்போ பாக்கிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தசாபதி படி. இந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன்? இது கண்ணை கட்டிக்கிட்டு பார்க்குற மாதிரி உள்ள பலன், ஆனாலும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எவ்வளவு யோசிச்சாலும் அப்போ அதில் ஒருத்தர் ஜாதகம் இருக்கத்தானே செய்யும். இப்போ ரிஷபராசியில் இந்தியாவை விடுங்க, உலகத்தை விடுங்க, தமிழ்நாட்டில் எடுங்க. அது எத்தனை மக்கள் இருக்காங்க இந்த ரிஷபராசிக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன் நடக்குமா இல்லையா? இது நடக்கலாம்னு சொன்னாலும் யாராவது ஒருத்தர் ஊரில் இருக்கத்தான் செய்வார். அப்போ அந்த அமைப்புகளுக்கு 9ஆம் இடத்து சந்திரன் ஒரு பாக்கியத்தை தரும்னு சொல்லியாச்சு. இந்த வாரமும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. வார ஆரம்பத்தில் உங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்காரு. லாபமாக இருக்கும் இந்த வாரம், அதை சொல்லிடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒளிச்சந்திரன். அமாவாசையான பலன் இல்லைங்க, ஒளிதான் ஜோதிடம். கிரகபாவ சுபத்துவ பாவத்துவத்தில் தான் பலன் இருக்கு. சுழிச்சுமா பலன். இப்போ 6ஆம் இடம்ங்கிறது வேலைங்க. இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி வர பாருங்க. வேலையில நல்லா இருக்கணும்னா அடிப்படையில் பலம் இருக்கணும். அவங்க விட்டுருங்க. யாருக்காவது நல்ல வலுவானவங்களுக்கு கூட சில குறைவாக இருக்கணும்ல, அதுல இந்த கோல்சாரம் கனெக்ட் ஆகும். அது எப்போவாவது ஒருத்தருக்கு தான். நிரந்தரமா 90% இந்த பலன்கள் சரியா பொருந்தணும்னா அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் குறைவான ஜாதகங்கள் தான். சரியா? அந்த ஜாதகங்களுக்கு இந்த கோல்சாரம் மிகச்சரியாக இருக்கும். 6ஆம் இடத்துல வராரு. வேலையில் அதிருப்தி அறிக்கையில அதிருப்தி நீங்கும். சரியா? 6-7 தேதியில வெளிச்சம். அதே மாதிரி புதிய வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இருக்கிற வேலையோட இன்னொரு வேலை பார்க்க போறோம்னு நினைக்கிறீங்க, எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்கு. தாய்மாமன் உதவி 6ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம். ஒருத்தட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கொடுக்கவே இல்லை. இந்த நேரத்தில் கேளுங்க. இந்த 6-7 ஏப்ரல் 6-7ல் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து 7ஆம் இடத்துக்கு 8-9-10 நடுக்கொண்டு வராரு. 7ஆம் இடம்ங்கிறது நம்ம சொல்ற மாதிரி கூட்டுறவுன்னு எடுத்துக்கங்க. நம்ம வீட்டில் கூட மனிதரோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு 7ஆம் இடம்ங்க. நம்ம லக்கணம் 7ஆம் இடம் எதிர். முதல்ல மனைவி வருவாங்க, அதுக்கடுத்து பங்குதாரர் வருவார், அப்புறம் எல்லாருமே வருவோம். இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம், எதிராப்புல ஒருத்தர் வருவார். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தவர் வருவார். அவர்னால ஒரு நல்ல பலன் நடக்கும். 7ஆம் இடம் நல்லா வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். கிரகங்கள் எதோ வெளிச்சப்போ அது அதன்படி நமக்கு நடக்கும்னு அர்த்தம். 7ஆம் இடம் தாம்பத்தியம். வயசுக்கு தகுந்தவாறு நம்ம நமக்கு திருமணத்தை நம்ம வீட்டில் பார்க்கல மனசுக்கு அங்கழிக்கக்கூடிய தடுமாறக்கூடிய அன்பர்களுக்கு, இந்த மிதுன ராசி பருவத்தினருக்கு சரி திருமணம் செஞ்சு வைப்பமேங்கிற எண்ணங்கள் பெற்றோருக்கு உருவாகும். அதன் மூலம் உங்களுக்கு நிறைவேறும். எப்படி வார கடைசி சந்திராஷ்டமம் எப்போதும் சொல்ற மாதிரி ஒளியாத்தா இருக்கு. சந்திராஷ்டமம் முக்கியமான முடிவுகள் எடுங்க. அவசியமான முடிவு. இன்னைக்கு இதை எடுத்தா தான் உண்டு, அவரை அப்புறம் பார்க்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல அந்த நேரத்துல இதை செய்ய வேணாம்னு ஜோதிடம் சொல்லலை. வேற என்ன வழி இருக்கு? ஹோரா இருக்குல்ல, சுபஹோரைகள், அது கடைசி அமைப்பு. அதை பயன்படுத்தி நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். வெற்றி இருக்கும். மனம் தடமாறத்தான் செய்யும், நம்ம மனதை அடக்கணும். அப்படிங்கிற அமைப்பு தான். சந்திராஷ்டமம் முடிஞ்ச உடனே அப்புறம் எல்லாமே சரியாகும். இந்த வாரமும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்க போது அதிர்ஷ்டசாலமான 5ஆம் இடத்துக்கு சந்திரன் வராங்க. ராசி அதிபதியே அவர் தான் உங்களுக்கு. கடகராசி 5ஆம் இடத்துக்கு நல்ல சிந்தனை வேலை செய்யும். சிந்தனையால் நீங்கள் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்திக்கலாம். மனம் நல்ல செம்மையாக இருந்தால் எல்லா விதமான இதுவுமே வெற்றியை கொடுக்குங்கிற எடுத்துக்கிறணும். கடகத்துக்கு 10ஆம் இடத்துல இப்போ சுக்கிரன் இருக்காரு. தொழில் அமைப்பில் 10ஆம் இடம், தொழில் அமைப்புலையும் அந்த ஒரு ஒளி இருக்குன்னு அர்த்தம்.
குருவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் அங்கே இருக்காரு, ஒரு ஒளியா இருக்கு. 12 பாவங்கள் நமக்கு தேவை. அங்கே வெளிச்சம் இருந்தால் அது நமக்கு ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இருட்டு இருந்தால் அது கிடைக்காதுன்னு அர்த்தங்க. 10 தொழில், அன்றாட செய்கிற செய்கைகளும் 10, ஒரு கௌரவமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 5ஆம் இடத்துல 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் நல்ல அதிர்ஷ்டமான அமைப்பு இருக்கும். குழந்தைகளால் நன்மை, குழந்தைகள் உங்களால் குழந்தைகளுக்கு நன்மை, இப்படி அமைப்பு இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செய்யணுமே, வயசுக்கு தகுந்தவாறு. பாலியமாக கடகராசி, மத்தியமமாக கடகராசி, வயோதிகமான கடகராசி, இவங்களுக்கு பூரா வயசுக்கு தகுந்தவாறு குழந்தை பிறப்புங்கிற அமைப்பு வரும். குழந்தை பிறக்கிறது தடையா இருக்கு, ஒரு டாக்டரை பார்க்கறங்கிற எண்ணங்கள் வரும். பிள்ளைகளை நல்லபடியா ஒரு தொழிலுக்கு உதவி விடணும், அவரை குழந்தைகளை மனுவாக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். அப்புறம் நடுப்பகுதியில் 8, 9, 10 6ஆம் இடத்துக்கு வருது. வேலை நடக்கும், வேலை சிந்தனை, வேலை சரியில்லாதவர்களுக்கு புதிய வேலை தேடுறவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும், அல்லது வேலையை தேடுவீங்க. வேலையில் அதிருப்தியா இருந்தீங்கன்னா அது நிறைவேறும். அப்புறம் 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும். ஒளிச்சந்திரன் தான், அமாவாசை ஆகலை. கூட்டுறவு, அதாவது ஒரு கை ஓசை தேராது, எல்லாருமே நமக்கு தேவைங்கிற அமைப்பில் 7ஆம் இடம் நமக்கு தேவை. பங்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க அதிருப்தியா இருக்கீங்களா, நல்லா ஆகும். சிறு வியாபாரிகள், உங்களுக்கு ஜாதகத்தில் சத்து இருந்தால் தான் பெரும் வணிகத்தில் பங்கு போட்டிருப்பீங்க. ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு டீ கடை நடத்தணும்னு எண்ணங்கள் நண்பர்கள் சேருவாங்கல்ல, அன்றாடம் உழைக்கக்கூடியவர், அதில் ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். ஒரு அடித்தளமாக அன்னைக்கு அந்த இது 1க்கு 2 விரிவுபடுத்துறது இருக்கும். இந்த வாரமும் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வார ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் வராங்க. தாயார், தன் சுகம், கல்வி, வீடு, வாகனம், இது பூரா 4ஆம் இடமுங்க. இந்த விஷயங்கள் பூரா நடக்காம பாதிக்கப்பட்ட ஜாதகர்கள் எத்தனையோ பேர் இருப்போம்ல. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒளி வருதுன்னு அர்த்தம். இது சம்பந்தமான தசாபுத்தி அந்தரங்கள் ஒரு நொண்டி அடிச்சுக்கிட்டு பின்னடைவா பலன் செய்யும் செய்யாமலும் அப்படி திணறிக்கிட்டு இருக்க அமைப்புக்கு இந்த சந்திரன் 4ஆம் இடத்துல வரும் பொழுது அது நடக்கும். நான் விரிவாக சொல்கிறேன். தாயாரோட உதவிகள் கிடைக்கும், தாயாருக்கு நலம் இருக்கும், நம்ம உறவு நல்லா இருக்கும், தாயாருக்கு நமக்கு உள்ள உறவு. வாகனங்கள் பழுதுபட்டு போய் ரொம்ப நாளாக வீட்டில் கிடக்க அப்படியே அதை எடுத்து தூசியை தட்டக்கூடிய வாய்ப்புகள். தூசி தட்டணும் எடுத்து ஓட்ட போகிறோம்னு அர்த்தம், ரிப்பேர் பண்ண போகிறோம். வாகனத்தை மாற்றுறது, புதிய வாங்குற எண்ணம், அதுக்காக பணத்தை புரட்டுற விஷயங்கள், இது பூரா நமக்கு நடக்குதுங்க. இப்படி தான் கோல்சார பலன். அது 6, 7 தேதியில் நடக்கும். 8, 9, 10 நடுப்பகுதியில் 5ஆம் இடத்துக்கு வருது. அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டஸ்தானம் வருது. சிம்மத்துக்கு அந்த அதிர்ஷ்டமான அமைப்பில் இருந்து குருவும் பார்க்குறாரு. நிச்சயம் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். இந்த வாரத்தில் நடுப்பகுதியில் 8, 9, 10 உங்களுக்கு என்ன தேவையோ நிச்சயம் நடக்கும். இதை குறித்து வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் நம்மளோட அதிர்ஷ்டம், நம்ம எண்ணங்கள், உங்களோட எண்ணங்களும் சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் நமக்கு சம்பவங்கள், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும். உளவியல் ரீதியாக அதுவும் இதில் ஒர்க் அவுட் ஆகும். கடைசி வாரத்தில் கடைசியில் 6ஆம் இடம். வேலையில் திணறிக்கிட்டு இருக்கவங்க, தாய்மாமன்ட்ட உதவி கேட்குறவங்க, திடீர் அதிர்ஷ்டம், ஒருத்தட்ட பணம் கேட்டிருக்கோம், திருப்பி கொடுக்க போகிறோம், அது அதிர்ஷ்டம் தானே. எல்லாரும் கேட்டவங்க கிடைச்சிருதா, அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லையா, முதலாளி விருப்பம் இல்லாமல் நமக்கு வேலை வாங்குறாரு, அப்போ நம்ம மேலே ஒரு கரிசனை ஏற்படணுமா, கண்டிப்பாக ஏற்படும். அப்படிங்கிற இந்த வாரம் சொல்லிடலாம். இந்த வாரம் நல்லா தாங்க இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வார ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துக்கு சேர்ந்து முயற்சி பலிக்கும், சகோதர உதவிகள், நம்ம தேகம் நல்லா இருக்கும், ஒரு தைரியம் 3ஆம் இடம் வரும். இந்த வாரம் சந்திராசம் கிடையாது, அது மெயினாக சொல்லணும். 6, 7ஆம் தேதிகளில் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும். உங்கள் தசா புத்திப்படி எதுக்கு முயற்சி செய்கிறீங்க அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன், ஆனால் உறுதியாக இருக்கும். அனைவருக்கும் கிடையாது, சம்மந்தப்பட்டவர்களுக்கு இருக்கும். இப்படின்னு ஆப்ஷன் சொன்னோம்னா கரெக்டாக 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒளியாக இருக்காரு சந்திரங்க. இந்த வாரம் பூரா ஒளியாக தான் இருக்காரு. நம்ம தேகம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் கூடும், இப்படி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து நடுத்தேதி 8, 9, 10 அந்த நடுப்பகுதியில் 4ஆம் இடம் வரும். தாயார், நம்ம தன் சுகம், நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, உறவு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வாகன சுகம், வாகனமே எடுக்கலையா ஒரு லைசன்ஸ் எடுக்கிற எண்ணங்கள் வரும், வண்டியில் பயணப்பட்டு ஒரு நன்மை தேடுற அமைப்பு வரும், தாயாருடைய உதவிகள் கிடைக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க 4ஆம் இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா வார கடைசியில் 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், ஒளியாக இருக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் லாபம், பிள்ளைகளுக்கு ஒரு முயற்சி, வயதான பெற்றோர்களுக்கு இப்போ குழந்தைகளுடைய ஆதரவு, அப்பாவை தனியாக விட்டுருக்கோம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களோட அவர் வருவார் உங்களை பார்க்க. அல்லது நீங்கள் பாலகர்களா சின்ன பிள்ளைகளை ஒரு படிக்க வைக்கிறீங்க, ஒரு ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறீங்க, நீங்கள் போய் பார்க்கணும். வயசுக்கு தக்கன பலன் தான், வயசுக்கு தக்கன கண்டிப்பாக சொல்லணும். எல்லாரும் ஒரே வயசுல இருக்கும், அவங்களுக்கு தான் விஷயங்கள் இருக்குல்ல. திருமணம் போய் 60 வயசுக்காரருக்கு சொல்லக்கூடாது. இப்படிலாம் இந்த மாதிரி காலத்துக்கு தக்கன பலன் சொல்லணும்.
வயசுக்கு தக்கனையும் பலன் சொல்லணும், இப்படிலாம் இருக்குங்க. அப்போ நல்ல ஒரு சிறப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தோடு இந்த வாரம் முடியும். சந்திராசிரமம் கிடையாது. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதி ராசியை பார்க்குறாருங்க. அப்போ நீங்கள் பலமாக இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். அடுத்து சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. கொடுக்கல் வாங்கல்ல நிறைவு வரும். வியாபாரம்னு எடுத்தோம். வாக்கால் பிழைப்பவர்கள் கொடுத்த பாக்கி வசூல் பண்ணணும். உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பாக்கி கொடுத்துருந்தால் வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கணும். அதில் தொழில் பாவம் நசுங்கி இருக்கணும். பாக்கி கொடுத்து வரவு சொல்லப்படுற அமைப்பில் இருக்கணும். யோகம் இருந்தால் பாக்கி தர வேண்டியதில்லை நுணுக்கம். அப்போ பாக்கி கொடுத்து செய்யக்கூடிய அளவில் உங்கள் தொழில் அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருந்தால் பாக்கி வசூலாகும். இன்னைக்கு நாள் செய்கிற பலன்களை எதுவும் செய்யாது. நாள் கிரகம் செய்கிற பலன் அன்றாட நடக்கக்கூடிய விஷயம். 2ஆம் இடம் சண்டை சச்சரவமாக வாழ்க்கை ஓடுது அப்படின்னு வச்சுக்கிறங்க. அப்போ அவங்களுக்கு கூட இந்த 2 நாள் மனைவி ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் 2ஆம் இடத்துல செய்யும். அப்புறம் நடுப்பகுதி இருக்குல்ல 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல சந்திரன் வருவார். முயற்சி படிக்கும். குரு பார்வை இருக்கு. எல்லா ராசிக்கும் நான் சொல்லலை. 3ஆம் இடம் துலாம் ராசிக்கு மட்டும்தான் குரு பார்வை வரும். 3ஆம் இடத்துல சந்திரன். நம்ம தேகப்பொழிவு, நோயுற்று மரத்தை சாப்பிட தேகம் அன்னைக்கோட மருந்து நிப்பாட்டுற அமைப்பு வரும். இல்லற சம்பந்தம் இன்னைக்கு வயசுக்கு தக்கன எல்லா வயசுக்காரவங்களுக்கு 3ஆம் இட வெளிச்சமான திருமண பந்தமும் கூடி வரும். திருமணம் செய்யக்கூடிய இப்போ ஜாதகரே வேணாம் பாரு, அவருடைய தசாபதிப்படி அவரே அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு லேசாக ஒரு விருப்பம் அரும்பும். அதில் இருந்து அப்படி பிக்கப் ஆகும். இப்படி சொல்லிடலாம். வார கடைசி 4ஆம் இடத்துக்கு வருவார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். கல்வி படிக்கிற வயசை நம்ம இதில் அட்டாச் பண்ணுங்க. அப்போ கல்வியில் மேன்மை இல்லாமல் இருக்கிறவர் கூட நான் போகவே மாட்டேன் பள்ளிக்கூடம், சிறு குழந்தை கூட இந்த 2 நாளில் தசாபதி அமைப்புக்கு தேடி பள்ளிக்கூடத்துக்கு போகும். பெற்றோர்களை ரொம்ப போட்டு வருத்தாதுகள். தாயார் சிறு குழந்தை தாயாரோட சொல்படி கேட்கக்கூடிய அமைப்பு வரும். தாயார் சொல்றதை ஏற்றுக்கிற மனப்பான்மை தரும். இப்படிலாம் சொல்லலாங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜென்மத்தில் சந்திரன் நீசன் தான். சந்திரன் ஒளியா இருக்காருல்ல, ஓரளவு நீசபங்கம் வருவாருங்க. ஒளி தாங்க ஜோதிடம். நீசமும் ஆகி அமாவாசை அமைப்பில் இருந்தால் நல்ல பலன் இல்லை. ஒளியா இருக்காருல்ல, ராசியில வராரு. நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில வரும். ராசியில இருந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க பங்குதாரர் இணக்கம் வரும். பங்குதாரர் சுயநலவாதியா இருக்கக்கூடிய தலையெழுத்து இருந்தால் உங்களுக்கு அப்படித்தான் வரும். அவர் கரெக்டாக சாப்பிடுவார், உங்களை அனுப்ப மாட்டாரு. இப்படிலாம் இருக்கும். அப்ப 7ஆம் இடம் மனைவி எல்லாருக்கும் நல்ல புரிஞ்சுக்கிட்ட மனைவி இருக்கிறது இல்லை. நல்ல மனைவிங்கிற வார்த்தைக்கு நான் வரல. புரிஞ்சுக்கிட்ட மனைவி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கும் அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ராசியில 2 நாள் இருப்பார். 6, 7 தேதியில 7ஆம் இடம்ங்கிறது எல்லாருமே நமக்கு எதிர்படுறவங்க எல்லாருமே முதலாம் மனைவி குறிக்கும். 2வது தொழில் நண்பர்கள் இப்படிலாம் வரும். அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வராரு. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் ஒளியாகவும் இருக்காரு, குருவும் பார்க்கறாரு. இந்த வாரத்துல 8, 9, 10 பாக்கெட் நிறைஞ்ச மணிக்கு வருவீங்க. சிறு வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள், பெரிய சத்தான ஜாதகத்துல வருமானம் நல்லபடியா இருக்கிற ஜாதகத்துல நான் சொல்லித்தான் இங்க பையில் நிறைய இல்லை. இதுல ஒளி குறைந்த ஜாதகத்துல 8, 9, 10 தேதிகள்ல நிறைந்த பணத்தோட செலவு செய்யறதுக்கு ஒரு அமைப்போட வருவீங்க. பேசி பிழைப்பவர்களா இருக்கும். நல்ல வார்த்தை பேசுவீங்க. அந்த நல்ல வார்த்தை பேசுறது வழியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எப்படி கனெக்ஷன் ஆகுது பாருங்க. அந்த மாதிரி 3ஆம் இடத்துல சந்திரன் கடைசியில் வார கடைசியில் வருவார். முயற்சி பலிக்கும். நம்ம தேகம் நலம் பெறும். நல்லா இருக்கிறவங்க தேகம் நலம் பெறும் நான் சொல்ல மாட்டேன். இந்த விருச்சிக ராசியில உடல் பலகீனமானவங்க உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி பலவீனப்பட்டிருக்கும். அது சம்பந்தமான தசாபுத்தி நடக்கும் இந்த நேரத்துல. அப்ப 2ஆம் இடத்துல ஒளி வருது. அந்த குடும்ப சச்சரவுக்கிடையே ஒரு மாற்றங்கள் வருங்கிறது ஜோதிடத்துடைய மாண்பு. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வார தொடக்கத்துல 12ல சந்திரன். நல்லா கவனிங்க. 8, 12 இதுல பூரா சந்திரன் வரும் பொழுது 8ஆம் இடம் மட்டும் மனம் இடரும்னு சொல்லி வச்சிருக்காங்க. உண்மைதான். 12ஆம் இடத்துல இருந்தாலும் மனம் இடரும். இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்துருக்கேன். அதாவது சந்திரன் மனசுக்குரியவருங்க. மறைவு பற்றால் நம்ம மனசு தடுமாறும்னு அர்த்தம். ஆனாலும் 12ஆம் இடம் பெரிய தோஷத்தை செய்யாது. சமயத்துல தசாபுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு, பாவகங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த 12ஆம் இடம் கொஞ்சம் அலைக்கழிப்பு தரும். அலைக்கழிப்பு அதாவது மனம் தடுமாறுறதுக்கும் அலைக்கழிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு முயற்சியை செய்யும் பொழுது எதிர்முனையில் கூட்டி போறது மனசை குழப்பற விஷயம். இது 12ங்கிறது அந்த செய்கிற முயற்சியில் ஒரு தடங்களை ஏற்படுத்தும். 1 தான் அடைகிற மாதிரி அந்த அது இது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறேங்க. இன்னொன்று சுபச்செலவு. 12ஆம் இடம் ஒளிச்சந்திரன் இல்லையா, வீட்டில் செலவு செய்கிற தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு தான் நடக்கும். 6, 7 தேதிகளில் நிறைய நல்ல விஷயங்கள் சுபச்செலவு. அதுக்கடுத்து 8, 9, 10 தேதியில் ராசியில் வர சந்திரன்
குரு பார்க்குறாரு. நீங்கள் அந்த 3 நாள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்களுடைய கணவன் மனைவி உறவு, குடும்பத்தில் சந்தோஷ அனுபவங்கள், கூட்டு தொழிலில் அவரோட இணக்கமாக போகிற விஷயங்கள், சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இல்லறம் நடக்கும். வயசுக்கு தகுந்தவர் திருமண இளைஞர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சார்ந்த விஷயங்கள் சந்தோஷங்களுக்கு அடித்தளமாகும். திருமணத்துக்கும் அடித்தளமாகும். திருமணம் நடக்கும். தசாபத்திப்படி அந்த எண்ணங்கள் வரும். அதுக்கு பிறகு ஏற்பாடு செய்வாங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து வெளியில் விடக்கூடிய சந்தர்ப்பமும் வரும். இதுதான் ஜென்மத்தில் சந்திரனுங்க. அடுத்து 2ல் வருவார். குடும்ப விஷயங்கள். ஜென்மத்தில் அந்த எண்ணங்கள் நிறைவேறி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். 2ஆம் இடம் வருமானம். சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சும்மாவே இருந்து வருமானமே பார்க்காம இருக்கக்கூடிய வருமானம் என்னத்தையாவது ஒரு வேலைக்கு போகணும். வேலையும் தொழிலும் 2ஆம் இடத்துல சங்கமிக்கணும். வேலைக்கு போகணும், தொழிலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மூலம் 2ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சுங்க. வயசுக்கு தக்கன அந்த ஜென்மச்சனி தடைகளை தாமதத்தை உங்கள் ஜாதகத்தின் வலுவுக்கேற்ப கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக சிறு எறும்பு கடிச்சாப்புல இருந்துச்சா, ஈட்டி வச்சு குத்துன மாதிரி இருந்துச்சாங்கிறது உங்களுடைய ஜாதக அமைப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ மகரத்துக்கு இந்த வார தொடக்கத்தில் 11ஆம் இடத்துல வராரு. லாபங்கள் ஒளிச்சந்திரங்க. உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரம் யாருக்கு சொல்கிறேன்? அன்றாட உழைக்கிறவங்களுக்கு இது கோச்சாரம் தான் பலன் கொடுக்குதுன்னே சொல்லிட்டேன். பார்க்கலாமாங்க பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை, அதுதான் கொடுக்குது. இப்போ 11ஆம் இடத்துல ஒரு ஒளிச்சந்திரன் வராரு. 11ஆம் இடத்துல ஒரு ஆக்டிவேஷன் பண்ணும். லாபங்கள் கிடைக்கும். லாபம் இல்லாதவங்க கூட சும்மா வாங்கணும் வித்தம் ஒன்றத்தையும் காண பாக்கெட்டில் அப்படிங்கிற இல்லாமல் பிரயோஜனமாக இருக்கும். இந்த 2 நாள் 6, 7 மூத்த சகோதர உதவிகள். 11ஆம் இடம் எல்லாமே லாபம்னு ஒன்று கணக்கு கிடைக்கும். லாபஸ்தானம் 11ஆம் இடம் எல்லா கிரகமே நன்மை செய்யும். ஏகாதசத்தில் எக்கோலம் நன்று ஒரு பழமொழி இருக்குது ஜோதத்தில். உண்மைதான். இது உங்களுக்கு தசாபதிக்கு தகுந்தவர் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். 12ஆம் இடத்துக்கு சந்திரன் அடுத்து நடுப்பு இதில் 8, 9, 10ஆம் தேதியில் வருவார். சுப விரயமாக இருக்கும் கண்டிப்பாக. அப்போ முதல் நாள் வருமானம் வந்து தான் ஆகணும். எல்லாரும் கையில் இருப்பு கட்டி வச்சுருக்கோமா? கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், வலுவான ஜாதகங்களுக்கு சொல்லவே வேணாம். நினைச்ச நேரத்தில் நினைச்ச பொருளை திங்கலாம், நினைச்ச ஊருக்கு போகலாம். அது பிராப்தமே வேற. இப்போ 12ஆம் இடத்துல தூரதேச பயணம், வெளிநாடு போகிறதுக்கு ஏற்பாடு, அந்த எண்ணங்கள் உருவாகும். அவர் தூண்டுவாங்க. உங்களுக்கு செலவு செய்யப்படும், தூக்கம் நல்லா வரும். இப்படி சொல்லலாமே. 12ஆம் இடத்துல வார கடைசியில் ராசிக்கு வருவார். நல்ல அனுபவங்கள், சந்தோஷ அமைப்புகள் 7ஆம் இடம் பார்க்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து மனைவி சந்தோஷம் இருக்கணும்னா நான் கல்யாணமே இல்லை என்ன சொல்லக்கூடாது. மகர ராசியில் பாலபருவம் இருப்போம். வயசாகும் கல்யாணம் உள்ளவும் இருப்போம். கல்யாணம் பண்ணி சந்தோஷம் இல்லாமல் இருக்கவும் இருப்போம். கல்யாணம் ஆகி நிறைந்த சந்தோஷம் உள்ளவங்க இருக்கு. பலதரப்பட்ட ஆளுகள் இருப்பாங்க. அத்தனை பேரும் மனசில் வச்சு தானே இந்த கோச்சாரத்தை சொல்கிறேன். பலன்கள் சரியாக இருக்கும். சந்திரனுடைய அமைப்பை வச்சு தான் பலன். கும்பராசி என்பவர்களுக்கு எடுத்தோடனே சொல்லிடுறாங்க. கடந்த 2 வருஷமா நீங்கள் உங்கள் ஜாதகத்தோட அமைப்பு படி சனி முழுப்பா வைக்கிறோம். ராசி அதிபதினாலும் பார்க்க மாட்டாரு. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனியுடைய நிலை, ஜாதகத்தோட நிலைக்கு தகுந்தவாறு மன அழுத்தத்தை 2 வருஷமா கொடுத்துருப்பாருங்க. சனி எங்கிட்ட போயிட்டாலும் சிங்கத்திட்ட இருந்து விடுபட்டு புலிட்ட மாற்ற கதையாக ராகு வந்திருக்காரு. குரு பார்வைப்படுது. அந்த இருட்டுக்கு இப்போ இருக்கிற குரு வெளிச்சம் கம்மி தான். மிதுனத்தில் வெளிச்சம் கம்மி. 40 வருஷ பழப்பு மாதிரி இருப்பார். வெளிச்சம் கம்மி. அப்போ நீங்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக சொல்லிடலாம். எல்லாருக்கும் இல்லை. பழுத்த ஜாதகத்துலலாம் அது இருக்காது. 100 ரூபாயில ஒரு 10 ரூபா போனால் அதை அவங்க அது நட்டம்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட செயல் அனைத்தையுமே பார்க்கணும். இப்போ ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல வருது. வார ஆரம்பத்தில் 6, 7 தேதிகளில் 10ஆம் இடத்துக்கு வருது. தொழில் செய்கிற ஆர்வம், தொழில் செய்கிற எண்ணம். நான் சொல்கிறது சிறு குறு வியாபாரிகள், விவசாயிகள், அவங்களோட அமைப்பில் விவசாயம்னு நம்ம சொன்னால் காலத்தில் தான் பண்ணணும்னு சொல்லணும். ஆனால் இப்போ மாடி தோட்டம் இருக்குது. எல்லா நேரமும் விளையிற அமைப்பில் இருக்குல்ல, எல்லா நேரமும் பழங்கள் கிடைக்குது. அந்த அமைப்பில் 10ஆம் இடம் செழிக்கும். சிறு வியாபாரி ஒரு வண்டி, அதாவது பிளாட்ஃபார்மில் கடை வைக்கிறோம். இதை வந்து தேய்ப்புற சுத்தினா என்ன, ஒரு வண்டி வாங்குவோம். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அந்த எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். அப்புறம் 8, 9 தேதியில இந்த தொழில் செஞ்சதுன்னா லாபமாக மாறும். 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து குருபார்வையும் வாங்குறாரு. அது எக்ஸ்ட்ரா பலம். இப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். 11 லாபம். இந்த என்ற எண்ணங்கள் கூட அடுத்த 3 நாளில் நிறைவேற்றிக்கு வரும். லாபங்கள் கிடைக்கும். இல்லறம் சிறக்கும். 11ஆம் இடம் இல்லறம் சிறக்கும்னா அதாவது உணர்ந்து பார்த்தா தெரியும். கல்யாணம் ஆகி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அமைப்பில் இது வரும். இந்த வாரம் பூரா இருக்கு. திடீர்னு அந்த ஆசைகள் நிறைவேறும் பாருங்க. அந்த தேதி எடுத்து பாருங்க. 11ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு சந்திரன் இருக்கும். 7ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம். இது பூரா அந்த சந்திரன் வர நேரத்தில் நமக்கு அந்த போகங்கள் கிடைக்கும்.
கும்பத்துக்கு தனுசு 11ஆம் இடமா வரும். அங்கே வெளிச்சம் வருது. அப்போ லாபங்கள் உறுதியாக கிடைக்கும். சிறு வியாபாரிகள் கூட அவங்க தொட்ட தொழிலுக்கு தகுந்தவாறு லாபங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்தை வரும்போது அந்த லாபம் கிடைச்சதை செலவு பண்ற அமைப்புகள் வரும். உங்க தசாபத்தி கரெக்டா இருந்துச்சுன்னா வரும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. 12ஆம் இடம் செலவு பண்ற அமைப்பு, தூரத்துல போய் ஒருத்தரை பார்த்துட்டு வரணும் உதவி கேட்கிற அமைப்பு உங்க தசாபத்தி படி அது நடக்கும். 12ஆம் இடம் கும்பராசிக்கு ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்கு. இறுதியா மீனராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கணும்? இந்த வார பலனை பார்த்தீங்கன்னா சில நிலைகளில் தான் அடுத்தடுத்து நல்ல அமைப்பு வரும். மீனத்துக்கு முதல்ல 9ஆம் இடத்துல சந்திரன் வராரு, அப்புறம் 10க்கு வருவார், அப்புறம் 11க்கு வருவார். 9 பாக்கியம், 10 தொழில், 11 லாபம் கனெக்ட் ஆகுதா? இப்படி வரும். 9ஆம் இடத்துல சந்திரன் ஒளியா வருது, பாக்கியம் கிடைக்கும். எதுவுமே கிடைக்கல ஜாதகப்படி அப்படியே மன தள்ளாட்டத்தில் இருக்கு. ஏற்கனவே ஜென்மச்சனி, எல்லாத்துக்கும் பாதிப்பு இல்லை. எவ்வளோ ஆப்ஷன் வருது, விதிகளை கூட சொல்லணும். அப்போ பாக்கியத்தை சந்திரன் வரும்பொழுது நீசம்லாம் எடுக்கக்கூடாது. நீசம் ஒளி எங்கே? பௌர்ணமி, தந்தை சார்ந்த விஷயம், தந்தை உறவு, அப்பாட்ட அண்ணனாருக்கு செலவு கூட வாங்குறவங்க கூட இப்போ கொடுக்க மாட்டாருன்னா உடனே கொடுப்பாரு, கூப்பிட்டே கொடுப்பாரு. தெய்வப்பணிகள் எல்லாமே வரும். 10ஆம் இடத்துல சந்திரன் ஒளி, அமாவாசையில் ஒளியான சந்திரன் குரு பார்வை இருக்கு. அப்போ தொழிலில் இந்த வாரம் 8, 9, 10 நிறைந்து நமக்கு தேவையான அமைப்பு கிடைக்கும். நான் சொல்றது அன்றாடம் கிடைக்கக்கூடிய ஜாதகத்துக்கு அடிப்படை பலம் இல்லாமல் பலவீனமானவங்களுக்கு நான் சொல்றேன். நல்லா இருக்கும், உணர்ந்து பாருங்க. 11ஆம் இடத்துக்கு வரும் லாபங்கள், லாபம், மூத்த சோர லாபம், எல்லாமே லாபம் இப்படிலாம் வரும் மீனராசிக்கு. மீனராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு அமைப்பு சொல்றேன். ராசியில சனி இருக்காரு, சூரியனும் சேர்ந்திருக்காரு. பங்குனி மாசம் மீனராசியில எத்தனை லக்கணம் இருக்கும்? லக்கணம் பாதிக்கப்பட்டு 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு ஆரோக்கிய குறைவாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் படுத்தி எடுக்கும். இப்ப பங்குனி 10 தேதி அப்படி மறைய நேரத்துல அந்த மேசத்துக்கு சூரியன் உச்சமாவாரு, சனி மட்டும் இருப்பாரு, கொஞ்சம் உத்தரவும். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கும் இந்த வார பலனை சொன்னேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.